ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வாரம் கேப் ஆகிடுச்சு. கோடை விடுமுறையை கழிக்க ஒரு வாரம் கேரளாவில் இருந்துட்டு வந்தாச்சு. இன்னும் குறைஞ்சது ஒரு 2 மாதமாவது சூரிய பகவான் நம்ம மேலே கருணையே காட்ட மாட்டாருங்க. அதுவும் எங்கள் ஊர் காரைக்குடியில் இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு பேக்கரி அடுப்புக்குள்ளே உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தாங்க இருக்குது. அவ்வளோ ஹாட்டாக இருக்குது. உங்கள் ஊர், நீங்கள் எந்த ஊர், உங்கள் ஊரில் இந்த சம்மர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. வேறு வழியே இல்லை, நம்ம இதை அனுபவிச்சு தானே ஆகணும். சரி வாங்க, இன்றைக்கி என்னங்கிறத பார்ப்போம். காட்பாடி, வேலூர் இந்த பகுதியில் இருக்கிறவங்க, செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர் இந்த பகுதிக்கு, அதாவது சென்னையினுடைய தென் பகுதிக்கு, தாம்பரம் வரைக்கும், இல்லை தாம்பரத்துலேருந்து மாம்பழம் இந்த மாதிரிலாம் வரணும் அப்படின்னா ட்ரெயினில் சென்ட்ரல் போய் சென்ட்ரல்லேருந்து வர வேண்டி இருக்குது. ஆனால் இப்போ நான் சொல்கிற மாதிரி போனால் நீங்கள் சீக்கிரமாகவே செங்கல்பட்டுக்கோ மேல்மருவத்தூருக்கோ வந்துடலாம். காட்பாடியிலேருந்து விழுப்புரத்துக்கு வண்டி நம்பர் 66-025. இது ஒரு மெமு ட்ரெயின், பேசஞ்சர் ட்ரெயின். இது பார்த்தீங்கன்னா காட்பாடியில் 5:10க்கு, அதாவது காலையில் 5:10க்கு கிளம்புதுங்க. வேலூருக்கு 5:25க்கும், கண்ணமங்கலத்துக்கு 6 மணிக்கும், போலூருக்கு 6:30க்கும், திருவண்ணாமலைக்கு 7:10க்கும், திருக்கோவிலூருக்கு 7:45க்கும், விழுப்புரத்துக்கு 9:10க்கும் வந்து சேருது. 9:10ன்னு நம்ம டைம் சொன்னாலுமே 8:45க்கெலாம் மேக்ஸிமம் வந்துடுதுங்க. ஸோ அதுக்கு அடுத்த ட்ரெயின் 9:30க்கு காரைக்குடியிலேருந்து சென்னை எக்மோர் போகிறதுக்கான பல்லவன் எக்ஸ்பிரஸ். ஸோ நமக்கு கிட்டத்தட்ட 1/2 hour டைம் இருக்குதுங்க. நீங்கள் ஒரு டிஃபனே சாப்பிட்றலாம், அல்லது அட்லீஸ்ட் ஒரு டீயை சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 9:30 பல்லவனில் மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு ஈஸியாக நம்ம போகலாம். செங்கல்பட்டு போயிட்டோம் அப்படின்னா அடுத்து சபர்பன் ட்ரெயினில் நீங்கள் எந்த ஊருக்குனாலும், தாம்பரம் நோக்கி எந்த ஊர்னாலும் வந்து நீங்கள் குரோம்பேட் போகணுமா, பல்லாவரம் போகணுமா, இல்லை மீனம்பாக்கம் போகணுமா, எங்கே வேணாலும் நீங்கள் அழகாக ட்ராவல் பண்ணலாம். காட்பாடியிலிருந்து செங்கல்பட்டு வரணும் அல்லது காட்பாடியிலிருந்து தாம்பரம் வரணும் அப்படின்னா நீங்கள் சென்னை சென்ட்ரல் சுற்றி வரணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கமெண்ட்களை வரையிருக்கிறேன். லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.